இது ஓட்டப்பந்தய மாதிரி தான். சாமி 98% ஓடிட்டேன், லாஸ்ட் 2% தூரம் தான் சாமி மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு போய் எனக்கு பரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. கிடையாது. லாஸ்ட் 2%. இப்ப 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா கடைசி 2 மீட்டர் யார் முதல்ல கிடக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தான் தலைவர்கள். கடைசி 2 மீட்டர் தான், கடைசி 2% தான் முக்கியம். நீங்க 98% கடந்திருந்தாலும் கடைசி 2% கடக்காமல் இருந்திருந்தால் வெறும் தொண்டன் தான், வேலைக்காரன் தான். இந்த கடைசி 2% தாண்டுபவன் தான் தலைவன். கர்மத்தையே அனுபவிப்பவன், செயலையே அனுபவிப்பவன் தலைவனாக மாறுகிறான். செயலின் பலனை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவன் தொண்டனாகவே வாழ்கின்றான். ஆழமான ரகசியம் என்னன்னா, தியாகம் செய்பவன். தியாகம்னா என்னன்னா, நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம தியாகம் பண்றோன்ற உணர்வை தியாகம் செய்வதுதான் மிக உயர்ந்த தியாகம். நாம பெருசா தியாகம் பண்றோன்ற உணர்வை தியாகம் செய்வது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாழ்வதையே அனுபவிப்பது, வாழ்வதையே ரசிப்பது, வாழ்வதையே என்ஜாய் பண்றது. வாழ்வதையே நீங்க என்ஜாய் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸோட, அது உளைச்சல், மன உளைச்சல் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, மன துக்கம் இருக்காது. அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னே உங்கள் மனம் ஓடாது. வாழ்வதையே அனுபவித்தல், வாழ்வதையே ரசித்தல், வாழ்வதையே ருசித்தல் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது தியாகம் செய்கிறோம்ன்ற எண்ணம் இல்லாமல் ஆனந்தத்தோடு வாழ்வோம். தியாகம் செய்கிறோங்கிற எண்ணத்தை தியாகம் செய்வதுதான் மிக உயர்ந்த தியாகம். இன்னொரு வார்த்தையை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு, கர்ம பல தியாகம், கர்ம தியாகம் இல்ல. செயலையே துறந்து விடுவதல்ல, செயலால் வருகிற பலன்களை பற்றிய நினைவுகளை துறந்து விடுவது. சில பேர் என்ன பண்றது, செயலையே துறந்துடுறது. நம்ம இந்தியாவில் பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். காலையில 10 மணி வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற டீ கடையிலேயே உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற எல்லார் கதையும் பேசுறது. யார் யாரோட ஓடி போனாங்க, யார் யாரோட இருக்காங்க, யார் யாரோட சுத்திட்டு இருக்காங்க, உபயோகம் இல்லாத விஷயங்களையே பேசுறது. பேசி 12 மணிக்கு பேசி முடிப்பார்கள், மதியானம் 12 மணிக்கு பேசி முடிப்பார்கள். முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை வேதாந்தமும் பேசியிருப்பார்கள். நீங்க ஒரு டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்தனை வேதாந்தத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே மாயையப்பா, கடவுள் நினைச்சாதான் முடியும், நம்மளால என்ன முடியும், எல்லா விதமான வேதாந்தத்தையும் கேட்கலாம், வரட்டு வேதாந்தம். ஆனா எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில டீ கொடுக்க கூட காசு இருக்காது, டீ கொடுக்க கூட காசு இருக்காது. வரட்டு வேதாந்தம். வாழ்க்கையில உபயோகமில்லாத மன அமைப்பு, உருப்படி இல்லாத உணர்வு அமைப்பு. சம்ஸ்கிருதத்தில் அழகான 2 வார்த்தைகள் உண்டு, பந்த வைராக்கியம், யுக்த வைராக்கியம். எல்லா ஞான கருத்துக்களையும் எடுத்து தன்னுடைய மந்தத்தன்மைக்கு சப்பகட்டு கட்டிக்கிறது பந்த வைராக்கியம். தான் செய்யற செயலுக்கு ஏத்தாற் போல அந்த கருத்துக்கள் எல்லாம் வளர்ச்சிக்கிறது. நம்மளால என்னப்பா முடியும், விடப்பா. ஒரு நபர் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்க்க வந்திருந்தார். வந்து, சாமி எனக்கு ரொம்ப வறுமை, ஏதாவது வழி சொல்லுங்க இந்த வறுமையிலேருந்து வெளியில வர்றதுக்கு. நான் கேட்டேன், காரணம் என்னன்னு சொல்லுப்பா, ஆராய்ச்சி பண்ணலாம். அவர் சொன்னார், எனக்கு 14 குழந்தை சாமி. நான் கேட்டேன், இந்த காலத்துல 2 குழந்தை பெத்தாலே, 2 குழந்தை வேணாம், 1 குழந்தை பெத்தாலே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனா உங்க சொத்தையே எழுதி கேட்கிறார்கள். 1 குழந்தைக்கு நீங்க 14 குழந்தை, ஏன்பா கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? அவர் ரொம்ப கவலையே இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல் என்னுடைய கண்ணை பார்த்து தெளிவா சொல்றார், கடவுள் கொடுத்தார் சாமி. உண்மையிலேயே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல்
ரொம்ப தெளிவா என் கண்ணை பார்த்து சொல்றார், கடவுள் கொடுத்தார் சாமி. அதாவது ஆன்மீக கருத்துக்களை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு ஏற்றார் போல சப்பை கட்டு கட்டிக் கொள்வது, பந்த வைராக்கியம், பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மன அமைப்பு, தன்னை மந்தமாக்கிக் கொண்டே செல்வது, இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றது, எப்படியோ போகட்டும். நான் ஒண்ணுமே சொல்லலை, அவர் ஆழ்ந்து பார்த்து கேட்டேன், கடவுள் தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சாராங்கய்யா. அவருக்கு புரிஞ்சிருச்சு, வேற ஒண்ணுமே இல்லை, அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர்தான் பொறுப்புன்னு அவர் உணர்ந்த மாதிரியே தெரியல, ரொம்ப தெளிவா இருக்காரு. கடவுள் கொடுத்தாரு சாமி. பந்த வைராக்கியம், ஆன்மீக கருத்துக்களை எடுத்து தனக்கேற்றார் போல வளைத்து கொண்டு தன் வாழ்க்கையை நியாயப்படுத்திக் கொள்ளுதல், இந்த மன அமைப்பு இருந்ததுன்னா எத்தனை சத்தியங்கள் கேட்டாலும் அதனால் மேம்பாடு நடக்காது. இன்னொன்னு யுக்த வைராக்கியம், தெளிந்த வைராக்கியம், தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வதற்காக இந்த சத்தியங்களை உள்வாங்குதல். சில நேரத்தில் இந்த கர்ம தியாகம், கர்ம பல தியாகம், இந்த ஆழமான நுட்பம்லாம் புரியலன்னா நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், இந்த ஞான கருத்துக்களை நம்மளை மந்தப்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்பட ஆரம்பிச்சிருவோம். பந்த வைராக்கியமாக விடப்பா, எல்லாம் பிரமன்னா, அப்ப என்ன பண்ண போறோம், விடு. இல்ல, நம்மை மந்தப்படுத்திக் கொள்வதற்கும் பந்தப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஞான கருத்துக்களை உபயோகப்படுத்தாதீர்கள். அதற்காக இவை சொல்லப்படவில்லை. அதனாலதான் சொல்றேன், கர்மத்தை துறப்பதல்ல, கர்மத்தின் பலன்களை பற்றிய மன துக்கத்தையும் உளைச்சலையும் துறப்பது. கர்ம பலனை கூட துறக்க வேண்டாம். கர்ம பலன்னா உங்களுடைய சம்பளத்தை கூட துறக்க வேண்டாம், அதை கூட துறக்க சொல்லல. அது சார்ந்த மன உளைச்சலை துறந்து விடுங்கள், மன துக்கத்தை துறந்து விடுங்கள். அதுதான் இதோட சாரம். உண்மையான தியாகம் என்னன்னா, வாழும் பொழுது நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்கின்ற மன அமைப்பை தியாகம் செய்து விடுவது. இந்த தியாகத்தினாலேயே உடனடியாக அமைதியும் சாந்தமும் நிலவுகின்றது. எப்ப நீங்க வாழும் பொழுது தியாகம் பண்றீங்கிற உணர்வை திறந்துட்டு இதை அனுபவிக்க துவங்குகிறீர்களோ, வாழ்க்கையை ஆனந்தமயமாக உணரத் துவங்குகிறீர்களோ, உடனடியாக அமைதி வருகின்றது, சாந்தம் மலருகின்றது. இதையும் தாண்டி இறைவன் கிருஷ்ணன் தனக்கு மிகவும் பிரியமானவர்கள் யார், அவர்களுடைய குணம் என்ன, எனக்கு பிரியமானவர்களாக எப்படி மாறுவது, இதுவரைக்கும் ஞானம் அடைகிறத பத்தி சொன்னாரு. இப்ப ஞானத்தை தாண்டி பல பேர் ஞானம் அடைஞ்சிருந்தாலும் சில ஞானிகள் எனக்கு ரொம்ப உகந்தவர்கள், எனக்கு பர்சனலா நான் விரும்புபவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யாரை தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அவதார புருஷனே சொல்லுகின்றார் அப்படின்னு பார்ப்போம். அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய குண ரகசியம் என்ன, அவர்களுடைய உணர்வை எப்படி அடைவது, அடுத்த சூத்திரத்தில் பார்ப்போம். அடுத்த சூத்திரங்கள். யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே சயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகை முக்தோ யஸ ச மே ப்ரியः அனபேக்ஷ சுசிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த ச மே ப்ரியः யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி शुभाशुभ परित्यागी भक्तिमान् यस मे प्रियः यस्मान्नोत् विजते लोका लोकान्नोत् विजते चयः हर्षामर्षभयोद्वेगै
பவே பயோத்வேகைர் முக்தோய சச்சமே பிரியா அனபேக்ஷ சுசிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதா சர்வாரம்ப பரித்யாகி யோமத்பக்த சமே பிரியா யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் யஸ் சமே பிரியா. இனிமையான 3 சூத்திரங்கள். யாரிடமிருந்து இந்த உலகத்திற்கு இடர் இல்லையோ, யார் இந்த உலகத்தால் இடர்படுவதில்லையோ, யார் கோபம், அச்சம், கலக்கம், களிப்பை தாண்டி இருக்கின்றானோ அவன் எனக்கு உகந்தவன். எந்த மனிதன் வேண்டுதல் இல்லாதவனாய், காமிய கர்மங்களை கடந்தவனாய், ஆழமான பக்தியோடு வாழுகின்றானோ அவன் எனக்கு இனியவன். எவன் விருப்பும் வெறுப்பும் துன்பமும் அவாவும் இன்றி நன்மை தீமை கடந்தானோ அவன் எனக்கு இனியவன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இனிமையான 3 சூத்திரங்கள். அதாவது இந்த கருத்துக்களை வாழ்ந்தால் ஞானமடைவாய் அப்படிங்கிறது அது கூட ஒரு பேரம் மாதிரி தான். ஞானத்தை தாண்டி நான் விரும்புகிற சில மனிதர்கள்னு சில குணங்களை இங்கு இறைவன் அளிக்கின்றான். ஞானத்தையும் தாண்டி அன்புமயமாக சில குணங்களை அளிக்கின்றார். ரொம்ப அருமையான சத்தியம், மிகவும் அருமையான சத்தியம். யாரிடமிருந்து இந்த உலகுக்கு இடரில்லையோ, யார் இந்த உலகாலே இடர்படுவதில்லையோ, சில விஷயங்கள் ஆழ்ந்து உணர வேண்டிய சில சத்தியங்களை இங்கு சொல்றார். யார் உலகாலே இடர்படுவதில்லையோ, யாரால் உலகு இடர்படுவதில்லையோ, அது அக்கவுண்ட்ஸ் கிளீனா வச்சிருக்கிறது. அக்கவுண்ட்ஸ் ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறது. உலகாலே இடர்படாதவன், உலகை இடர்படுத்தாதவன். மொத்த ஆன்மீகத்தோட சாரத்தையும் இந்த சூத்திரங்களிலே சொல்லுகிறார். ஆன்மீகம்னா என்னன்னா, நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து, நாம் இந்த உலகை பற்றி வைத்திருக்கும் கருத்து, உலகம்னா இந்த பிரபஞ்சம், இயற்கை, அப்புறம் மனித சமூகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து, கடவுளை பற்றி வைத்திருக்கும் கருத்து, இந்த 4க்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து சமச்சீர் செய்து கொள்வது, அவ்வளவுதான் மொத்த ஆன்மீகமும். தனி ஜீவன், மனித இனம், இயற்கை, கடவுள், இந்த 4ஐயும் பற்றி தெளிவான கருத்துக்களை கொண்டு வருவது, இந்த 4ற்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், சந்தேகங்கள், இவைகளை தீர்த்து தெளிவான உணர்வை உருவாக்கிக் கொள்வது, அவ்வளவுதான். இதுதான் மொத்த ஆன்மீகம். மொத்த ஆன்மீகத்தின் சாரமும் இதுதான். இந்த சாரத்தின் ரகசியங்களை, சத்தியங்களை இங்கு எம்பெருமான் விளக்குகிறார். முதல்ல இந்த உலகாலே இடர்படாமல் இருத்தல், இந்த உலகை இடர்படுத்தாமல் இருத்தல். அப்படின்னா திரும்ப 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 நாமெல்லாம் நினைக்கிறது, இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறது தான். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கை துக்கமயம்னு நினைக்கிறோம்.
வாழ்க்கை துக்கம் ஏன் நினைக்கிறோன்னா இந்த கணக்கில் நாம ஏமாந்ததா நினைக்கிறதுனால தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கணக்கில் நாம் ஏமாந்து விட்டதாக நினைப்பது. ஏன் என் புத்திசாலித்தனத்துக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உணர்வு, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மன அமைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகாலே இடர்படுகின்றோம். உலகாலே இடர்படுவது நமக்குள் இயற்கையாகவே வெறுப்பை ஏற்படுத்தும். வெறுப்பு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம சாடிஸ்டா இருப்போம். உலகாலே இடர்படுவது ஆழமான ஒரு சாடிஸ்டான மனநிலை ஏற்படுத்தும். அப்போ எல்லாரையும் வருத்தி கொண்டே இருப்போம். எல்லாரையும் வருத்தி கொண்டே இருப்பது. ஏன்னா நமக்கு உலகத்தால இடர்படுற மாதிரி உணர்வு வந்த உடனே நேச்சுரலா நாம என்ன பண்ணுவோம், நம்மளை சுத்தி இருக்கவங்களெல்லாம் கசக்கி புழியணும்னு நினைக்கிறது. அதாவது நம்முடைய உணர்வு வலியிலே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நாம் செய்யற செயல் எல்லாமே நமக்கும் மற்றவர்களுக்கும் வலியை உருவாக்குகின்ற செயலாவே இருக்கும். நாம் நம்மை பற்றியும் உலகை பற்றியும் வைத்திருக்கின்ற கருத்து மிகவும் முக்கியமானது. நம்முடைய தகுதிக்கு உலகம், மனித சமூகம் நமக்கு நிறையவே அளித்திருக்கிறதுன்னு நினைக்கிற மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த மாதிரி நினைக்கிற மனிதர்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. எந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி மன அமைப்பு உங்களுக்குள் தானாகவே வந்துவிடும். அதனாலதான் உங்கள் நண்பர்களை பற்றி சொன்னால் உங்களை பற்றி சொல்லலாம்னு சொல்றது. ஏன்னா திரும்ப திரும்ப யாருடைய கருத்துக்கள் உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில், தியான சத்சங்கங்களில் கூட சொல்லப்படுகிற எல்லா கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கிறது இல்லை. அதனாலதான் நான் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடிக்கடி வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் தூங்கிடுவாங்க, சில பேர் சேனல் மாத்திட்டு இருப்பீங்க. இங்கதான் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கூட வேற சேனல் ஆன் பண்ணி வீட்டு சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் ஆபீஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் வேற ஊர் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சேனல் போர் அடிச்சா திரும்ப இந்த சேனலுக்கு வருவீங்க. இந்த சேனலுக்கு இப்ப வந்தவங்களுக்காக தான் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாசிக்கிறது. இந்த மாதிரி சத்சங்கங்களில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் கூட முழுசா எல்லா கருத்துக்களையும் உள்ள வாங்கிக்கிறது இல்லை. ஆனா உங்கள் நண்பர்களோடு நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது, ஓப்பனா இருக்கும் பொழுது, அவர்களிடமிருந்து வருகின்ற கருத்துக்கள் நேரடியா உள்ள போயிடும். அதனால நல்லா புரிஞ்சுங்க. யார் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கின்ற மனித இனத்தையும் பற்றி ஆனந்தமயமான கருத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு நட்பு பாராட்டுங்கள். அது மாதிரியான நட்போடு இருங்கள். இல்லைன்னா வாழ்க்கை மெதுமெதுவா 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 உங்களுக்கு துக்கம் தட்ட துவங்கிவிடும். ஏன்னா அவர்கள்ட்ட இருக்கிற டிப்ரெஷனையும் துக்கத்தையும் அவங்க உங்க மேல வாந்தி எடுத்துட்டே இருப்பாங்க. சத்சங்கத்துக்கு பதிலாக துத்சங்கம் நடக்கும். நல்ல கருத்தை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சத்சங்கம் நடக்கும், கெட்ட விஷயங்களை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா துத்சங்கம் நடக்கும். நேச்சுரலா என்ன ஆகும்னா, தன் மீதும் தன்னை சுற்றி இருக்கும் மனித இனத்தின் மீதும் வெறுப்பை வைத்திருக்கின்ற மனிதன் வலி சார்ந்த துக்கம் சார்ந்த மன அமைப்பை உடையவனா இருப்பான். அவனுடைய மன அமைப்போட ஃபவுண்டேஷனே துக்கமா இருக்கும். அப்ப அவனுடைய எல்லா சொல் செயல், அவன் மற்றவர்களை நோக்கி சொல்லுகின்ற செயல் சொல் எல்லாமே துக்கம் சார்ந்ததா இருக்கும். சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், தனக்குள் துக்கத்தோடு இருக்கும் மனிதன்
தன்னை சுற்றி துக்கத்தை பரப்பிக்கொண்டே இருப்பான். தனக்குள் ஆனந்தத்தோடு இருக்கிற மனிதன் தன்னை சுற்றி ஆனந்தத்தை பரப்பிக்கொண்டே இருப்பான். நல்லா பல லட்சக்கணக்கான மக்களை பார்த்ததுனால என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். இந்த தீவிரவாதம்ங்கிற மன அமைப்பே தன் மீதும் தான் இருக்கின்ற உலகம் மீதும் ஏற்படுகின்ற துக்கத்தை அடிப்படையான வைத்த மன அமைப்பு தான். தன்னை சார்ந்து இருக்கிற உலகத்து மேலையும் தன் மேலையும் இருக்கிற துக்கமான மன அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த துக்கமான மன அமைப்பு வந்துருச்சுனாலே ஒண்ணு அந்த துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு வெளி உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா அவன் தீவிரவாதியா மாறிடுறான். இல்ல இந்த துக்கத்தை மறந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையா மாறிடுறான். அப்படி இல்லாம அந்த துக்கத்தை மாத்தணும்னு உள்ளுலகத்தை நோக்கி திரும்பினா அவன் ஞானியா மாறிடுவான். மனிதன் இந்த துக்கத்துக்கு வெளி உலகம் காரணம், அதை மாத்தணும்னு நினைச்சா தீவிரவாதியா மாறிடுறான். இல்ல இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சு மறக்க முயற்சி பண்ணா போதைக்கு அடிமையா வரான். இதுக்கு நிரந்தர தீர்வு நமக்கு உள்ள திரும்பி அதை மாற்றுவதுதான்ற தெளிவோட உள் திரும்பினானால் ஞானியாக மாறிவிடுவான். உலகத்துல மொத்தம் 3 தரமான மக்கள் தான். ஒண்ணு தீவிரவாதி. தீவிரவாதின்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து மற்றவர்களை அழிக்கின்ற அந்த நாட்டு தீவிரவாதிகள் மட்டும் இல்ல, அவர்கள் மட்டும் தீவிரவாதிகள் இல்ல, வீட்டில் இருந்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மேலையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து எரிமலையா வாழற வீட்டு தீவிரவாதிகளும் தீவிரவாதிகள் தான். நாட்டு தீவிரவாதிகள், வீட்டு தீவிரவாதிகள் 2 வெரைட்டி, அவ்வளவுதான தவிர 2 பேரும் தீவிரவாதிகள் தான். அதாவது வலி சார்ந்த துக்கம் சார்ந்த மன அமைப்புடையவர்கள். அந்த துக்கத்துக்கு தீர்வு வெளி உலகத்தை மாற்றுவதுதான் நினைப்பவர்கள். இது ஒரு தீவிரவாத வெரைட்டி. 2வது இதை மறந்து இருக்க முயற்சி பண்றது, ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிறது. சாராயம், கள், மது இதுக்கு மட்டும் இல்ல, போதை அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது. பல நேரத்தில் உணவு கூட போதை தான். உள்ள எம்டியா ஃபீல் பண்றதால கொட்டி நிரப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் 40 வயசான உடனே ஒபிசிட்டி. யூசுவலா இந்தியாவில் ஆண்கள் ஊற்றி நிரப்புவார்கள், பெண்கள் கொட்டி நிரப்புவார்கள், அவ்வளவுதான். இங்க ஊத்தி நிரப்புறது, அவங்க கொட்டி நிரப்புறது. உள்ள இருக்கிற வெறுமைத்தன்மைக்கு உணவும் ஒரு விதமான அடிமைத்தனம் தான். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் முயற்சி பண்றது. தன்னோடு தன்னால் நிம்மதியா அமர முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், சாமி எனக்கு வயசாக போகுது, நடுத்தர வயது தாண்டிருச்சு, என்னுடைய முதுமைக்காக நான் தயார் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க சாமி, நான் செஞ்சு வைக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க முதுமையில ரொம்பவும் உங்களுக்கு தேவையான விஷயம். இது ஒண்ணு இல்லைன்னா முதுமை நரகமா மாறும். அது என்னன்னா, உங்களோட நீங்களே இனிமையா ஒரு 2 மணி நேரமாவது உட்கார்ந்து இருக்கிறது. வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம. ஏன்னா முதுமையானோடனே உடம்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும், எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிக்க முடியாது. சில நேரத்துல கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண முடியாது, எல்லாம் தேஞ்சு போயிரும். எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு 2 மணி நேரமாவது சுகந்தமாக உங்களால் உங்களோடு அமர முடிஞ்சதுன்னா, அமர்வதற்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா நீங்க உங்கள் முதுமைக்கு செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஆயத்தம். இந்த ஆயத்தத்தை செய்து கொள்ளாதவர்களுக்கு முதுமை மிகப்பெரிய நரகமா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், எவ்வளவு பெரிய வீடு வேணா கட்டியிருக்கலாம், எவ்வளவு பெரிய டிவி வேணா வாங்கி வச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய மியூசிக் என்டர்டெயின்மெண்டா வாங்கி வச்சுக்கலாம், எவ்வளவு பணம் வேணா ரிட்டையர்மெண்ட்டுக்காக போட்டு வச்சிருக்கலாம், எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணா எடுத்து வச்சிருக்கலாம், எத்தனை கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம், எத்தனை உறவுகள் இருக்கலாம்,
இந்த ஆயத்தத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மரணத்திற்கு முன்பாகவே நரகத்தில் வாழ்வீர்கள். எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம ஒரு 2 மணி நேரமாவது உங்களால சுகந்தமாக உங்களோடு அமர்ந்திருப்பது, அது நாமளே நம்முடைய லைஃபோட டேர்ம்ஸுக்கு வந்தா மட்டும்தான், நாமளே நம்மளோடையும் நம்முடைய உலகத்தோடையும் டேர்ம்ஸுக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாம உட்கார்ந்திருக்க முடியும். நாம் நம்மோடு சுகந்தமாக 2 மணி நேரம் அமர முடிந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நரகம் இல்லை. இந்த ஆயத்தப்படுத்திக் கொள்வதுதான் உங்க முதுமைக்கு நீங்கள் செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஆயத்தம். தயார்.